ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, GMM2ல ஹெலிகாப்டர் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். ஓவராக பேசாமல் நாம் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே கைஸ், ஆரம்பித்தாச்சு. உள்ளே போயிட்டுருக்குது லோடிங் ஸ்க்ரீனு, மல்டிப்ளேயர் வெர்ஷனு. ஓகே, அதெல்லாம் கண்டுக்க வேணாம். இப்போ போயிட்டே இருக்குது. டே 1 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இது நான் ஏகப்பட்டதை இதில் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணியிருப்பேன் கைஸ். ஏன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப வீடியோ கெப்பாசிட்டி பெருசாக இருக்குது. வெளில வந்துட்டேன். இப்போ நாங்கள் எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மேலே போயிட்டுருக்குறோம். மேலே போய் இங்கே ஹெலிகாப்டர் மேனுவல் இது இங்கே தான் இருக்கும். அது ஒரு நிமிஷம் ஹெலிகாப்டர் மேனுவல் படிச்சுட்டு, ஏன்னா போனதாட்டி இப்போ ஹெலிகாப்டர் எஸ்கேப்புக்கு போனதாட்டி பண்ண கேஸ் ஹெலிகாப்டர் மேனுவலில் பண்ண ஏன்னா எடுக்கவே இல்லை அந்த நாய். அப்படியே நம்ம ஹெலிகாப்டர் கீழே விழுந்து சத்துட்டிடுச்சு. அதை பார்த்ததுமே திரும்ப பண்ணிட்டோம். அப்புறம் இங்கே மேலே வந்துட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இவனை திறக்க சொல்லியிருக்கேன், வெயிட் பண்ணுங்கள். திறந்துட்டான். இப்போ நம்ம இங்கே உள்ள வந்தாச்சு. இங்கே என்னடா இது ரெஞ்ச் இருக்குது, இப்போ வேணாம், தேவைப்படும். அப்புறம் கன் எடுத்துக்கலாம். அவன் ஷார்ட் கன் எடுக்கிறதுக்கு போகிறேன்ட்டான். சரி, நான் கீழே வந்துட்டேன். இங்கே கிளவி வந்துச்சுன்னா அவ்வளோதான், முடிச்சு விட்டிங்க போங்கிற மாதிரி ஆயிரும். அப்புறம் இங்கே யாருமே காணோம். கிளவி யாராச்சும் வந்தாங்கன்னா என்கிட்ட தாங்கவே முடியாது. கிழவன் மண்டையிலே கொடுத்து தாட்டி விட்டான். அவ்வளோதான், முடிச்சு விட்டிங்க போங்க. அப்புறம் ஸ்பெக்டேட்டிங் தான் பார்த்தா வேணும். சரி பார்ப்போம். சஞ்சு ஃப்ரீ கேம் வந்துருச்சு. மேலே போவோம். எங்கடா அவன்? இது இங்கே தான் இருக்கிறான். நம்ம மேலே போய் பார்ப்போம். இங்கே ஏதாச்சும் இருக்குதா? இங்கே கன்று தான் இருக்குது. அவன் வந்து அடிச்சுட்டு போயிட்டாங்க. எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. ஏன்னே தெரில, எப்போ பார்த்தாலும் இவங்க அடி வாங்கிட்டு இருக்கிற சொட்டேன். ஓ யூ வாட் எ ப்ரோஸ் ப்ரோ. தப்பாக்குதுண்ணா. சரி, இவன் என்னமோ பண்ணி வச்சுருக்கிறாங்க, தப்பாக இருக்குது. அப்புறம் பாருங்க, அப்புறம் கீழே வந்துக்கலாம். அப்புறம் இவன் தூங்கிட்டு இருக்கிறான். அட தூங்குறப்ப கீ எடுக்கிறேங்கிறப்ப அடி வாங்கிட்டாங்க. கிளம்ப மண்டையிலே போட்டிருக்கிறான். டே 2 இந்த தாட்டியாச்சும் ஒன்றுமே அடி வாங்காமல் ஜெயிப்போங்க. இந்த தாட்டிலாம் பாருங்கள், நாங்களாம் சிக்கோவாக இருக்கும். வந்தாச்சு. அப்புறம் வெளியே போய்ட்டுருக்குறோம். மேலே போய்ட்டுருக்குறோம். இங்கே ஒன்றும் இல்லை. அப்புறம் இங்கே பாருங்க, இந்த தாட்டி எவன் வந்தாலும் என்கிட்ட தாங்க முடியாது. யாருன்னு நினச்சிங்க, இதாட்டி கிளை வந்தாலும் சரி கிளை வந்தாலும் சரி என்கிட்ட தப்பிக்க முடியாது. ஸ்டீலு சாமான் என்றைக்குமே உருட்டு கட்டை. அவன் போயிட்டான். அவன்கிட்ட புல்லட் இல்லையாம்மா, கிளை வந்துச்சு. இது இப்போ நானும் கிளவியை போட்டேன்டா. டே தப்பாக்குதுண்ணா. இன்றைக்கி என்னன்னு தெரில, ரொம்ப ஜாம் ஆகுது. அதுக்கப்புறம் திரும்பவும் அவன் மேலே போகலான்னு எங்கடாது கிளைய முடிச்சு தள்ளியாச்சு. அப்புறம் கிளவன் கீழே தான் இருக்கிறான். கீழே தான் முடிச்சு விட்டான். செக்யூரிட்டிக்கு எடுத்துக்கலாம். இப்போ நான் செக்யூரிட்டிக்கு எடுத்துகிட்டு எங்கே போகிறேன்னு கேட்டிங்கன்னா, மேலே இருக்கிற செக்யூரிட்டி ரூம் ஓப்பன் பண்ண தான் போகிறேன். செக்யூரிட்டி ரூம் எதுக்கு ஓப்பன் பண்ணுற போகிறேன்னு கேட்டிங்கன்னா, அங்கே தான் ஹெலிகாப்டர் இருக்குது மேலே. செக்யூரிட்டி ரூம் ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போது எங்கடா இங்கே தான் அந்த விரெஞ்ச் எடுத்துட்டேன். விரெஞ்ச் எடுத்து கீழே போட்டு நான் சரி போகிறேன். கீழே போட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, கிளவியை டிஸ்ட்ராக்ஷன் பண்ண போகிறேன். இங்கே ஆமாம், ஏற்கனவே பாத்திரத்தை தேடிட்டு இருக்கிறேன். திறந்து வச்சுக்கணும் இதுக்கும். அதுக்கப்புறம் இங்கே இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் எடுத்துக்கிறேன். பெயிண்டிங்கு தூக்கி இங்கே போடு. அதுக்கப்புறம் திரும்ப வந்துட்டேன். இங்கே ஒரு பெயிண்டிங் பார்த்தா இதையும் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் இங்கே கிளவி ஒரு ரீஸ்பானாக இருக்குன்னு நினச்சேன். அப்புறம் இல்லை. அதுக்கப்புறம் இங்கே திறந்து பார்த்தா ஃபியூஸ் இருக்குது. தூக்கிட்டு அன்சைடு போட்டு திரும்ப போய் ஃபியூஸ் எடுக்க போகிறேன். கிளாஸ் ஃபியூஸ் எடுத்து அங்கே போட போகிறேன். ஏன்டா கிளாஸ் ஃபியூஸ் உடையாதாடா. அதுக்கப்புறம் திரும்ப இன்சைடு வந்துட்டேன். கீழே போகலான்ட்டு கீழே வந்து பார்த்தா கிளவி பார்த்துருச்சு. அதுக்கப்புறம் திரும்ப கீழே இறங்கி இந்த சைடில் வந்தேன். பார்த்தா இந்த சைடில் திரும்பவும் கிளவி வந்துருச்சு, பார்த்துருச்சு. அதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ணல. எடுத்தேன் பாரு, ஒரு ஓட்டங்கிற மாதிரி ஓடினேன். அதுக்குள்ளே அவன் முடிச்சிட்டான். அவர் திரும்ப உடனே திரும்பவும் கிளம்ப பார்த்துட்டான். அதுக்கப்புறம் திரும்ப எடுத்தோம் பாரு ஓட்டன்னு 2 பேரும் ஓட ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் மேலே வந்துட்டோம். மேலே வந்து நான் இங்கே திறந்து அதுக்கப்புறம் இங்கே எங்கடாது இங்கே தான் ஏன்னா க்ரௌபர் எடுக்க வந்தேன். அதுக்கப்புறம் வெயிட் பண்ணுங்கள், இங்கே பெயிண்டிங் எடுத்து மேலே வைக்க போகிறேன். அதுக்கப்புறம் அவனும் வருவான், வெயிட் பண்ணுங்கள். எடுத்து மேலே கொண்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் இந்த சைடு தேவையில்லாமல் வந்தேன். அதுக்கப்புறம் அது தெரிஞ்சுட்டு இந்த சைடில் தான் போனோன்னு. அதுக்கப்புறம் இந்த சைடு திறந்து இந்த சைடில் வச்சுட்டு இருந்தேன். தானாக வைக்காதாம்மா. ஓகே, அவர் திரும்ப கீழே இறங்கிட்டேன். கக்கூஸில் ஒரு பெயிண்டிங் இருக்குது, நான் போய் எடுக்கணும். கக்கூஸ்லலாம் ஏன்டா பெயிண்டிங்கை வைக்கிறீங்க? இல்லை, எனக்கு புரியல. அதுக்கப்புறம் திரும்பவும் நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி விட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப டைம் ஆகுங்க. அதுக்கப்புறம் இந்த கிளவி கீழே இருக்குது, இன்னும் ரீஸ்பான் ஆகலை. அதுக்கப்புறம் ஹெலிகாப்டருக்கு எடுத்து திரும்பவும் ஹமாம் சோப் விளம்புற மாதிரி அச்சமில்லை ஓடலான்னு பார்க்குறதுக்குள்ளே கிளவ சவுண்டு கேட்டுச்சு. வந்துடுவானோங்கிற ஒரு பயத்தில் என்ன அவன் வந்துட்டான். அதுக்குள்ளே அவன் சுட்டுட்டான். அதுக்கு முன்னாடி எதுக்கு என்ன எடுத்துக்கான்? முடிச்சிட்டான். அதுக்கப்புறம் அவன் ஹெலிகாப்டருக்கு எடுக்கிறது முன்னாடி இங்கே இந்த கன்னை மட்டும் போட்டுக்கிறேன். தள்ள மாட்டேங்கிறான். கன்னை இங்கே போட்டு ஹெலிகாப்டருக்கு எடுத்துக்கிறேன். ஹெலிகாப்டர் எடுத்தாச்சு.
இப்போ மேலே போயிட்டுருக்கிறேன், வெயிட் பண்ணுங்க. இவன் தள்ள மாட்டேங்கிறான்டா டே. அப்புறம் மேலே வந்துட்டேன். மேலே வந்து இப்போ என்ன பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த கீயை இங்கே போட்டு அப்புறம் திரும்பவும் இந்த சைடில் ஏதாச்சும் இருக்குதான்னு பார்க்கலான்னு வந்தேன். அதுக்கப்புறம் அங்கே ஒன்றுமே இல்லை. அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற க்ரௌபார் எடுத்தேன். கிட்ட ஏதாச்சும் இருக்குதான்னு பார்க்கலான்ட்டு இருந்தேன். இன்னும் கேஸ்லின் மட்டும் தான் தேவைப்படுது. அதுக்கப்புறம் இங்கே திறந்து இங்கே பார்த்தா இங்கே தான் கேஸ்லின் இருக்குது. அதுக்கப்புறம் இதை தூக்கிட்டு போய் இங்கே போட்டுட்டு திரும்பவும் கீழே போகிறேன். எதுக்கு போகிறேன்னு கேட்டிங்கன்னா, ஐயோ கிளவி பார்த்துருச்சு அதுக்குள்ளே. அதுக்கப்புறம் கிளவி பார்த்துச்சு. அதுக்கப்புறம் கீழே போயிட்டுருக்கிறேன். கன் எடுத்து ரெடியாக நின்றுருந்தேன். கிளவி ஸ்ட்ரைட்டாக வந்துச்சு, ஸ்ட்ரைட்டாக சுட்டுட்டேன். அதுக்கடுத்து அதை எடுக்கலான்னு நினச்சா டேசர் புல்லட் எடுக்க முடியல. அதுக்கப்புறம் தள்ளுடி கிளவி. அதுக்கப்புறம் வெயிட் பண்ணுங்க எட்டாச்சு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் திரும்பி இந்த வழியாக போனேன். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, கீழே போய் ஒன்று எடுக்க வேண்டியது இருக்குது. ஃப்ரீ கேமராலே பார்த்துட்டேன் இங்கே டக் டேப் இருக்குதுன்னு. சாரி இன்சைடு எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் திரும்பவும் அச்சமில்லே ஓடியாச்சு. அதுக்கப்புறம் கீழே மேலே வந்துட்டுருக்குறோம். இந்த டக் டேப் எடுத்து மேலே போய் இங்கே போட்டு வச்சுக்கலாம். அதுக்கடுத்து இங்கேருந்து கன்று வேணும், ஷார்ட் கன்று வேணும். அவன் ஷார்ட் கன் எடுத்து போயிட்டான். நம்ம டேசரை போட்டுக்கலாம். ஐயோ கிளம்ப பார்த்துட்டு அதுக்குள்ளே இப்போ கன் எடுத்துக்கலாம். ரெடியாக இருக்கிறோம் மாமி. மிஸ் ஆயிடுச்சுடா. அவன் கீழே வந்துட்டுருக்கிறான் இப்போது. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, கிளம்பிக்கிட்ட நான் மாட்டிக்கிட்டேன். அவன் சுட வருவான் இப்போது. அதுக்குள்ளே அவனே போயிட்டான் கிளவனே. அழுங்காமல் போய் புல்லட்டை மட்டும் எடுத்துக்கலாம். அவன் கிட்டே போய் நிற்காதரா செத்துருவேங்கிறான். நான் எதுக்கும் சேஃப்டிக்குங்கிறதுன்னு எடுத்துக்கிட்டேன். அவன் கிளவன் சுட்டு முடிச்சிட்டான்ப்பா. நமக்கு சேஃப்டி. இவன் இந்த கிளவி தள்ளவும் மாட்டேங்குது. அப்புறம் இங்கே கன்னை போட்டு டக் டேப்பை எட்டு திரும்பவும் தூக்கிட்டு போய் இங்கே போட்டு திரும்பவும் அந்த எங்கடாது கன்று அதுக்கு முன்னாடி ஆமாம் இங்கே தான் கிடக்குது. கண்ணு தெரியாமல் சுற்றிட்டுருக்கிறேன். கன்னை எடுத்துகிட்டு மேலே போயிட்டேன். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நிமிஷம் ஏதோ வந்து மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். ஆமாம் இந்த ஷார்ட் கன் 8 வருஷம்னா முன்னாடி வெயிட் பண்ணி கிளவி வர யூஸ் பண்ணிடுச்சு. இங்கேயே ட்ராப் பண்ணிவிட்டு கிளவி வர வச்சுட்டு சுட்டு போவோம். சேஃப்டி முக்கியம் பிகிலே. கிளவி கம் ஹியர் கிளவி வந்துருச்சு. சுடு, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இப்போ நான் அப்படியே தூக்கிட்டு போய் கன்னை இங்கே போட்டு அதே இந்த கதவை சாத்திக்கிறேன். ஐயோ கன்று மாறிடுச்சே. வெயிட் பண்ணுங்கள். திரும்ப செல்லில் போட்டு கதவை சாத்திட்டு கன்னுட்டு மேலே வந்துட்டேன். எப்படா இதெல்லாம் செஞ்சிங்கன்னு கேட்டால் ஃபாஸ்ட் கட் பண்ணி விட்டேன். இங்கே வந்து இந்த ஹெலிகாப்டருக்கு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. எஸ்கேப் பண்ண போகிறோம். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு விட்டு பாருங்கப்பா. அதுக்கப்புறம் அவன் எல்லாத்தையும் வச்சுட்டான். டக் டேப் இன்னும் மொட்டை வேண்டியது இருக்குது. அதான் இந்த சைடில் வந்து பார்க்கலான்னு நினச்சேன். அந்த சைடில் இல்லை, அந்த சைடில் தான் இருக்குது. அதுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு விஷயத்த மறந்துட்டோம். ஹெலிகாப்டர் மேனுவல் இந்த தாட்டி எதாச்சும் படித்தான்னு சொல்லிவிட்டு என்ன திரும்ப படிக்கிறது கீழே போகலான்ட்டு சொல்லிட்டு இது பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் தான் தெரிஞ்சு இன்னும் டக் டேப் மாட்டலான்ட்டு. அப்புறம் பார்த்தா கீழே இங்கே டக் டேப் மாற்ற வந்து ஃபியூவல் கிட்ட நின்றுட்டு இருந்தேன் பைத்தியக்காரத்தனமாக. அதுக்கப்புறம் இந்த சைடில் வந்து மாட்டிட்டேன் டக் டேப்பை. வெயிட் பண்ணுங்கள். மாட்டியாச்சு. அதுக்கப்புறம் இப்போது நான் கீழே போனோம் நாங்கள். ஏன்னா மேனுவலில் படிச்சுட்டு மேலே வந்துடுவோம். எங்கடா கிளவி வட்டம்னு சொல்லிட்டு நின்னோம். இங்கே தள்ளி விட்டேன். கிளவி இப்போ இங்கே தான் வரும். சுட்டுட்டேன். ஆனால் தப்பாக போயிடுச்சு. கிரானிஸ் நவ் கான் ஃபார் 120 seconds. புல்லட் தீர்ந்துருச்சு. நாங்கள் மேனுவலில் படிக்க ஓடிட்டே இருக்கிறோம். வெயிட் பண்ணுங்க, போய் படிச்சுட்டு வந்துடுறோம். கீழே இறங்கியாச்சு. இதோ இருக்குது மேனுவலு. நான் படிச்சுட்டேன். இப்போ நான் மேலே போய்ட்டுருக்குறேங்க. இப்போ தேவையில்லைன்னு சொல்லிட்டு கன்னை போட்டிருப்பேன். அந்த கிழமை பார்த்துருப்பான். எங்கள் நேரம் கரெக்டாக இங்கே வந்து நின்னவன் பக் ஆகிட்டான். நாங்கள் என்ன பண்ணுறதுனே தெரில. கிட்டத்தட்ட 5 நிமிஷமாக இங்கேயே உட்காந்து முட்டை போண்டா போடுற மாதிரி உட்காந்துட்டாங்க. நகரவே மாட்டேன்னு சொல்லிட்டான். வேறு என்ன பண்ணுறது? அது வரைக்கும் காத்திருந்து காலங்கள் போனதடிங்கிற மாதிரி நின்றுருந்தோம். அப்புறம் அவன் இறங்கினான். சரி பரவாயில்லன்ட்டு பார்த்தா அவன் தப்பிச்சிட்டான் எப்படியோ. அவன் போன கேப்பில் நான் கன்னுட்டு அவனை கிளவனை முடிக்கலான்னு சொல்லிட்டு போனால் அவன் அதுக்குள்ளே மேலே வந்துருக்கிறான். மேலே வந்துட்டு நான் போயிட்டான்னு கேட்குறான். என்ன போயிட்டான்னு கேட்குறான். எனக்கு வெறியாயிடுச்சு. ஐயோ கிளவின்னு சொல்லிட்டு கிளவிங்க நான் கிளவி சுட்றேங்கிற பேரில் புல்லட் அன்சைட பண்ணி எப்படியோ மேலே வந்துட்டேன். கீயை காணோங்கிறான். ஏன் கீயை காணோங்கிறான்? எங்கடா கீயை காணோங்கிறான். எங்கடான்னு பார்த்தா அவன் கால் கடியில் தான் கிடக்குது. கீயை காணோங்கிறான். எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? அப்புறம் கீயை எடுத்துகிட்டு என்ஜினை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அவ்வளோதாங்க, எஸ்கேப் பண்ணியாச்சுங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். அதுக்கப்புறம்
இவன் என்னமோ பண்ணிகிட்ருக்கிறான். என்னடா பண்ணுறான்? என்ஜினை ஸ்டார்ட் பண்ணுறான் போல், நமக்கு ஒன்றுமே தெரியாது. பண்ணிகிட்ருக்குறேன் என்னமோ. அவ்வளோதான், கிரேட் எஸ்கேப். அவ்வளோதான், முடிச்சு விட்ட போகிறோம். பறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளோதான். என்ன வானத்தில் பறக்குது? எங்கடா போக மாட்டேங்கிறா? பறந்துருச்சுங்க. அவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. இந்த கொசுமோக்கு எதுக்கு இப்படி பார்க்குறேன்னு தெரியல. ஏய் கொசுமோக்கா, டாட்டா சொல்லு. டாட்டா. தப்பாக்குதுண்ணா.